வெல்கம் டு எஸ்கே குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 15 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 சின்ன வெங்காயம் இதெல்லாமே ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற விட்டு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இப்பயே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சிருக்க மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான விடுகதை பார்த்திங்கன்னா, கண், மூக்கு, காது, வாய் இல்லாத முகம் அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தக்காளி 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சு இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கனை விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்பயும் ஒரு 5 நிமிஷம் திருப்பியும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தூவி பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.